ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தினப்படி சமையல். நம்ம இன்றைக்கி தீபாவளி லேகியம் எப்படி செய்கிறது பார்க்கலாமா? தீபாவளினாவே நிறைய பட்சணங்கள்லாம் சாப்பிடுவோம் இல்லையா? அது கூடவே நம்ம எடுத்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தீபாவளி மருந்து. அதை நம்ம வீட்டிலே ஈஸியாக செய்யலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம்ஸ் தீபாவளி மருந்து பொடி வாங்கியிருக்கேன். நான் ரெடிமிக்ஸ் பவுடர் தான் வாங்கினேன் சாரதா ஸ்டோர்ஸில். எல்லா நாட்டு மருந்து கடைகளில் கூட இது கிடைக்கும். ஸோ அதுக்கு ஈக்குவலாக 200 கிராம்ஸ் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்தை நல்லா துருவிட்டு அந்த தண்ணியில் கொஞ்சமாக முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம இதை கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு நம்ம பாகெல்லாம் வச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சால் போதும். இப்போ இது வெல்லம் கரையட்டும். இதுக்கு நடுவில் இஞ்சியிலேருந்து சாறு எடுத்து ஒரு அரை மணி நேரம் எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் நம்ம இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ இஞ்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து மிக்சியில் அரைச்சி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும். அரைச்சி இந்த மாதிரி சாறு எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அந்த பாத்திரத்தோட அடியில் இந்த சுண்ணாம்பெல்லாம் வெள்ளையாக தேங்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ மேலே வர்ற சாறை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த இஞ்சி சாறை இந்த மருந்து பொடியில் கலந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது நமக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு கூட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு இது ஒரு தொகையல் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ அது வரைக்கும் நமக்கு கொஞ்சமாக தண்ணி வேணும்னா கூட ஆட் பண்ணி ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி கூட இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்து வச்சுப்போம். இப்போ நம்ம வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. ஸோ அந்த கரைஞ்ச வெல்லத்தை நம்ம ஒரு கடாயில் போட்டு வடிகட்டி விட்டுக்க போகிறோம். இதில் இருக்கிற கல் மண் தூசெல்லாம் வந்துடும். ஸோ இந்த வெல்லத்தில் அந்த மருந்து பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரேடியாக மிக்ஸ் பண்ணாமல் கட்டிலாம் தட்டாமல் இருக்கணும். ஸோ அதனால் முதல்ல கொஞ்சமாக போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆனில் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாமே கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஸோ இப்போ அடுத்து மீதி இருக்கிறதையும் சேர்த்து நம்ம நல்லா கரைச்சிக்க போகிறோம். உங்கள்கிட்ட விஸ்க் இருந்தால் கூட நீங்கள் கரைச்சிக்கலாம், இல்லை இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி கூட நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ தான் நம்ம ஸ்டவ்வே ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணிவிட்டு இதை நம்ம கலந்து கொடுக்கணும். ஆக்சுவலி இந்த 200 கிராம்ஸ் மருந்து பொடிக்கு எனக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சு இந்த மருந்து செய்யறதுக்கு. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சாச்சு. இது நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. நல்ல திக்காகும். கலரும் பாருங்கள், இந்த லைட் ப்ரௌன்லேருந்து அப்படியே டார்க் ஆகிட்டே போகும். தீபாவளி மருந்து லேகியம் இப்போ ரெடிமேடாகவே அவைலபிளாக இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் பண்ணுறச்சே கொஞ்சம் கம்மி விலையிலே நமக்கு நிறைய குவான்டிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம 15 நிமிஷம் நம்ம இதை கலரி பாருங்கள். இந்த மாதிரி திக்னஸும் ஆயிருக்கு, அதே மாதிரி கலரும் நல்லா டார்க் கலரில் மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம நல்லெண்ணெய் விட போகிறோம். டோட்டலாக இதுக்கு பார்த்திங்கன்னா 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் தேவைப்படும். முதல் பேட்சில் நம்ம 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் மட்டும்தான் விடணும், வேறு எந்த ஆயிலும் இதுக்கு விடக்கூடாது. ஸோ இது 6 டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா எண்ணெய் எங்கே விட்டோம் அப்படின்னு பார்க்குற அளவுக்கு எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோம் இந்த லேகியம். ஸோ அந்த டைம் வரப்போ ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் டோட்டலாக 6 டீஸ்பூன் தான் தேவைப்படும் 200 கிராம் மருந்து பொடிக்கு. ஸோ இந்த அளவுக்கு விட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறினா இன்னும் திக்காக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சுத்தமாக எண்ணெய் ஆயில் அந்த நெய்யே இல்லை. இப்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மீதி இருக்கிற நல்லெண்ணெயை நம்ம விட போகிறோம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி எண்ணெயும் நெய்யும் சேர்த்து நம்ம விட்டு பண்ணுறோமோ அவ்வளோ நாள் நமக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப கம்மியாக எண்ணெய் விட்டோன்னா சீக்கிரமாகவே அது வீணாக போயிடும் லேகியம். ஸோ கிட்டத்தட்ட இது 10 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம், அதே மாதிரி 6 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நமக்கு அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா சுற்றி பாருங்கள், எண்ணெயெல்லாம் அப்படியே ஊஸ் அவுட் ஆகிருக்கு, வெளியில் வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி கையை நனைச்சிட்டு லைட்டாக அப்படி தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டவே ஒட்டாது. அதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி நமக்கு சுற்றி எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு இந்த ஸ்டேஜ் வர்றப்போ தான் நம்ம ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணிவிட்டு கடாயை வேறு ஒரு பர்னருக்கு மாற்றிடுங்க, இல்லை கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து தேனை ஒரு 50 ml விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. ஆறினாவிட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நல்ல ஓரளவுக்கு எண்ணெய் நெய் இதெல்லாம் விட்டு பண்ணோன்னா தான் நமக்கு லேகியம் 1 வருஷம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். தீபாவளியில் மட்டும் இல்லைங்க, வயிறு எப்போல்லாம் அப்செட்டாக இருக்கோ அப்போ நம்ம கொஞ்சமாக இதை உருட்டி சாப்பிட்டோன்னா அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு வயிறு சரியாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன்.
பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.